என் உயிரே என் உயிரே யாவும் நீதானே. சரிம்மா ஊது. இன்னும் நல்ல கணத்துல கை வச்சு உட்காருடா. கணத்துல கை வச்சு உட்காந்து யோசிச்சா மட்டும் இதுக்கப்புறம் இங்க என்ன பண்றதுன்னு உனக்கு ஐடியா கிடைச்சிருமாக்கும். நான் எதுக்கிட்ட யோசிக்கணும்? என்ன பண்ண போறேன்னா, நான் ஒரு டாக்டர், இதுக்கப்புறம் இங்க இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க போறேன், அவ்வளவுதான். இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? இப்ப என்ன, தங்கறதுக்கு மட்டும் ஒரு வீடு ரெடி பண்ணணும், அவ்வளவுதானே? கதிரண்ணா கிட்ட சொன்னா எனக்கு ஒரு வீடு கூடவா ரெடி பண்ணி தர மாட்டாரு? தருவாரு. உனக்குன்னா என்ன, ஒரு புதுசா வீடு கட்டியா தர முடியும்? இங்க இருக்கிற வீட்டுல தான் ஏதாவது ஒரு வீடை ரெடி பண்ணி கொடுக்க முடியும். இங்க இருக்கிற வீடுங்களாம் எப்படி இருக்குன்னு பார்த்தல, இதோ பின்னால பாரு. இப்படி ஒரு வீடு கிடைச்சா கூட பரவாயில்ல. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு வீடு தான் வச்சிருப்பாங்க. சிட்டில மாதிரி வாடகைக்கெல்லாம் வீடு கட்டி விட மாட்டாங்க. இப்போ உனக்கு ஒரு வீடு வேணும்னா இங்க யாராவது யூஸ் பண்ணாம உடஞ்சு கிடிஞ்சு கிடக்கிற பழைய வீடு ஏதாவது இருந்தா மட்டும்தான் உனக்கு தருவாங்க. அதுல நீ இருந்துக்குவியா? இருந்துக்குவேன். அட போடா, உன்கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. என்னங்க என்ன இஷ்யூ? ஷமீர், இதுக்கப்புறம் நம்ம இந்த ஊர்ல தான் இருக்கணுமான்னு கொஞ்சம் யோசிங்க ஷமீர். ஏன் இந்த ஊர்ல நம்ம இருக்க வேணாங்கிறதுக்கு ஏதாவது காரணம் யோசிச்சு வச்சிருக்கியா? அது இப்போ இந்த ஊர்ல தான் என் அம்மா அப்பாவும் இருக்காங்க. அவங்க ஏற்கனவே நம்ம 2 பேரும் சேர்ந்து கஷ்டப்படத்தான் போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம இந்த ஊர்ல இருந்தா எப்படியும் நம்ம கஷ்டப்பட தான் போறோம். ஆனா அவங்க முன்னால நம்ம கஷ்டப்பட்டோம்னா அப்புறம் அவங்க சொன்னது உண்மைங்கிற மாதிரி ஆயிடும் இல்லைங்க. ஆனா இதே நம்ம வெளியே டவுன்ல போனா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும். அப்போ நம்ம கஷ்டப்படல, நம்ம நல்லா தான் இருக்கோம்னு அவங்க முன்னாடி வாழ்ந்து காமிக்கலாம் இல்லைங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவ்வளவுதானே? இப்போ நீங்க வெளியே ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சா கூட வாரத்துக்கு ஒரு தடவை இந்த ஊருக்கு வந்து மெடிக்கல் கேம்ப் எல்லாம் போட்டு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம்ல. அதை விட்டுட்டு எதுக்குங்க நம்ம இந்த கிராமத்துல, அதுவும் என் அம்மா அப்பா முன்னாடியே இருந்து கஷ்டப்படணும்? ஏங்க என்னங்க நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்க. நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு கேக்குதா இல்லையா? கேட்கல. ரியா சும்மா இரு. ஷமீர், என்னாச்சு? நீங்க ஊருக்கு போலன்னு சொன்னது ஏதாவது பிரச்சனையா நினைச்சிட்டேன். இல்லண்ணே, பிரச்சனையெல்லாம் எதுவும் இல்ல. நாங்க இதுக்கப்புறம் இந்த ஊர்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோண்ணே. பண்ணிருக்கோம் இல்ல பண்ணிருக்க. இங்க பாருங்கண்ணே, இவன் சொல்றதை நீங்களே கேளுங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஊருக்கு போறதுக்காக நின்னுகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு குழந்தையும் ஒரு அம்மாவும் வந்தாங்க. அந்த குழந்தைக்கு என்னமோ இதயத்துல பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அவங்க இந்த ஊர்ல ஆஸ்பத்திரியில இல்லாததுனால உடனே பார்க்க முடியல. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். உடனே இந்த ஊர்ல ஒரு டாக்டர் இல்ல, ஒரு ஆஸ்பத்திரி இல்ல. அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் ஏன் இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணக்கூடாது? இதுக்கப்புறம் நான் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன ஷமீர் இது? ஆமாண்ணே, இந்த ஊர்ல சரியான ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல டாக்டர் யாருமே இல்ல. அதனால இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு மெடிக்கல் கேம்ப் போடுறதுக்காக வந்தப்ப கூட இந்த ஊர்ல ஒரு அடிப்படையான மருத்துவ வசதி கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா அப்ப இருந்த மைண்ட்ல நான் இதை பத்தியெல்லாம் பெருசா எதுவும் யோசிக்கல. ஆனா இப்ப 2 வருஷம் கழிச்சு திரும்பவும் அந்த கடவுள் என்னை இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அதுல இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக தான் நான் நினைக்கிறேன். இல்லைன்னா இப்ப கூட இந்த ஊரை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ண அந்த கடைசி நிமிஷத்துல கூட அந்த கடவுள் எதுக்காக அந்த குழந்தைய என்னை பார்க்க வைக்கணும், திரும்பவும் இந்த ஊர்ல எதுக்காக என்னை இருக்க வைக்கணும்? எனக்கு என்னமோ இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த கடவுளை என்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்காருன்னு தோணுதுண்ணா. ஐஷோட அம்மா அப்பா என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நானும் ஐஷுவும் ரியாவும் இந்த ஊர்லயே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன்னா. ஐயோ ஷமீர், நீங்க இந்த ஊர்ல இருந்து இந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா இந்த ஊர்ல நீங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு வசதியா இருக்காதுன்றதுக்காக தான் நான் உங்களை வெளியூர்ல போய் வேலை ஏதாவது பாருங்கன்னு சொன்னேன். இல்லைண்ணே, வசதியெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. இப்ப நான் இந்த ஊரை விட்டு வேற எங்க போனாலும் இதுக்கு முன்னாடி நான் இருந்த வசதி எனக்கு கிடைக்க போறது இல்ல. இப்ப என்கிட்ட ரியாவையும் ஐஷுவையும் தவிர எதுவுமே இல்ல. நான் 0ல இருந்து தான் தொடங்கணும். அதை நான் இங்க இருந்தே தொடங்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்க எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்கண்ணே. நாங்க தங்குறதுக்கு ஒரு வீடு மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தா போதும். ஐயோ, அதுக்கு என்ன ஷமீர், நான் ரெடி பண்ணி தரேன். ஆனா இப்போ அத்தையும் மாமாவும் இல்லைன்னா நீங்க நம்ம வீட்லயே தங்கலாம். அவங்க இருக்கிறதுனால உங்களை அங்கேயும் கூட்டிட்டு போக முடியல. அப்புறம் வேற இங்க எந்த வீடை பார்த்தாலும் அது அவ்வளவு வசதியா இருக்குமான்னு தெரியல. ஏன்னா சிட்டி மாதிரி இங்க வாடகை வீடெல்லாம் கிடைக்காது ஷமீர். யாராவது பழைய வீடு இருந்தாதான் ரெடி பண்ணி தர முடியும். ஆனா அங்க நீங்க எப்படி? ஐயோ அண்ணா, எப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணே, ஒரு 10க்கு 10 ரூமா இருந்தாலும் போதும். டேய், 10க்கு 10 ரூம்ல என்ன பாத்திர கடையாடா போட போற? டேய், நீ கொஞ்சம் சும்மா இருடா.
அண்ணா நீங்க எனக்கு ஏதாவது தங்குறதுக்கு ஒரு வீடு மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கண்ணே. அது எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். சரி ஷமீர். அப்படின்னா நம்ம வளரக்காவுடைய மாமியாரோட பழைய வீடு ஒண்ணு காலியா தான் இருக்கு. நீங்க கூட இப்ப அங்கதான் உட்காந்து சாப்பிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீடு தான் இருக்கு. அது பரவாயில்லையா? போதும்ண்ணே, அந்த வீடு நல்லாதான் இருந்துச்சு, அதுவே போதும்ண்ணே. இது அந்த வீடு நல்லா இருந்துச்சா? அது சரி. இப்ப இவனுக்கு மாட்டு கொட்டாயை கொடுத்தா கூட மைசூர் மகாராஜா பேலஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லுவான். சரி ஷமீர். அப்படின்னா நான் வளரக்காவோட மாமியார்கிட்ட போய் பேசிட்டு அந்த வீடு உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன். சரிங்கண்ணே. டி சக்தி, எங்களுக்கு வீடு கிடைச்சிருச்சுடா. இதுக்கப்புறம் நாங்க இந்த ஊர்ல தான் இருக்க போறோம். டேய் நீயும் கையில கூட்டிட்டு வாடா, நம்மளாம் ஒன்னா இருக்கலாம். டேய் எல்லாமே உனக்கு விளையாட்டா இருக்குடா. போக போக தான் உனக்கு புரியும். அது புரியும் போது பாத்துக்கலாம். உன்ட்டெல்லாம் மனுஷன் பேசுவானடா. இதுக்கு மேல இங்க நின்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும். நான் முதல்ல போய் கையில சமாதானப்படுத்துறேன். டேய் இருற சக்தி, இப்ப வீடு ரெடி ஆயிரும். பால் காய்ச்சிட்டு அப்புறமா போய்க்கலாம். இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. அந்த மைசூர் மகாராஜா பேலஸ்ல புருஷனும் பொண்டாட்டியுமா சேர்ந்தே பாலை காய்ச்சுங்க. நான்லாம் ஒன்னும் வரல. நான் கையில் வீட்டுக்கு போறேன். சரி சரி போடா, எப்படியும் கையில சமாதானப்படுத்திட்டு இங்கதானே வரப்போற. நான்லாம் ஒன்னும் வரமாட்டேன். நீ தனியா கஷ்டப்படு, அப்பதான் உனக்கு புத்தி வரும். அதையும் பார்க்கலாம். வரமாட்டேன்னா வரமாட்டேன்டா. நீ வருவடா. என் பேச்ச கேட்காதவங்க கிட்ட நான் இதுக்குடா வரணும். நான்லாம் இதுக்கப்புறம் வரமாட்டேன். சரி அதையும் பார்க்கலாம். பாரு பாரு, நீ என்ன பார்த்தாலும் நான்லாம் திரும்ப இங்க வரப்போறது இல்ல. தங்கச்சி ரியாவையும் அவனையும் சேர்த்து பாத்துக்க. நான் கிளம்புறேன். சரிண்ணா. என்னை விட்டு எங்கடா சக்தி போயிருவ? ஐயோ, இவ கோச்சுக்கிட்டு வந்து 3 நாள் ஆகுது. ஒரு போன் பண்ணி கூட சமாதானப்படுத்த முடியல. அதுக்குள்ள இவனுக்கு கல்யாணம் அது இதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனையாயி போச்சு. இவனுக்கு கல்யாணம் ஆனாலும் ஆச்சு, நமக்கு டைவர்ஸ் ஆயிரும் போல. அடடி மாப்ள, வாங்க மாப்ள. என்ன மாப்ள திடீர்னு வந்திருக்கீங்க? நீங்க வரீங்கன்னு கையில கூட ஒரு வார்த்தை சொல்லலையே. அது வந்து அத்தை, நான் வரேன்னு அவகிட்ட சொல்லல. ஓஹோ அப்படியா? அது சரி, சர்ப்ரைஸா வந்திருக்கீங்களாக்கு. நான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா இப்ப அவ எனக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுக்க போறாளோ தெரியல. சரி சரி மாப்ள, இல்ல சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கோழி எதுவும் எடுத்து குழம்பெல்லாம் வச்சு வச்சிருந்திருப்பேன். அதுக்காக தான் கேட்டேன். ஐயோ இல்லத்த, பரவாயில்ல. கோழியும் வேண்டாம், குழம்பும் வேண்டாம். ஆமா, கையல் உள்ளதானே இருக்கா? அட ஆமா மாப்ள, உள்ளதா இருக்கா. கையில மாப்ள வந்திருக்காருடி. மா, யார் வந்தாலும் சரி, நான் வீட்ல இல்லன்னு சொல்லுங்க. இவளுக்கு என்ன கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா? ஐயோ மாப்ள, அவ ஒரு லூஸ், இப்படிதான் எதையாவது உலகிக்கிட்டு இருப்பா. நீங்க உள்ள போய் அவளை பாருங்க. சரிங்க அத்த. கையல், கையல் அப்படி கோமா பாக்காதடி. யார் நீங்க? ஏய் என்னடி கோவமா? நீ கோச்சுக்கிட்டு வந்ததும் நான் வந்து உன்னை சமாதானப்படுத்தி இருக்கணும். ஆனா அதுக்குள்ள என்னெல்லாமோ நடந்து போச்சு கையல். அதனாலதான் என்னால வர முடியல. அது என்னன்னு கேட்டா நீயே என்ன மன்னிச்சிருவ. இங்க பாருங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. எதுக்கு என் பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க? முதல்ல எந்திரிச்சு வெளியே போங்க. ஐயோ, ரொம்ப கோவமா இருக்கா போலயே. கையல், அதான சாரி சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன்டி இன்னும் இப்படி பேசுற? சரி, நான் பண்ணதுக்கு எனக்கு என்ன தண்டனை வேணா கொடு, நான் ஏத்துக்கிறேன். நீங்க யாரு எனக்கு? நான் எதுக்கு உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்? இவ என்ன அம்னீசியா வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா? கையல், நீங்க என்ன லூசா? நான் யாருன்னு உண்மையாவே உனக்கு தெரியல? தெரியல. கையல், ஐயோ மா, இங்க பாருமா, யாரோ வந்து என் பெட்ரூம்ல உட்கார்ந்து சும்மா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்கள முதல்ல வெளிய போக சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசினா இவ சரிப்பட்டு வர மாட்டா. ஐயோ சக்தி, என்ன இது, விடுங்க. என்னடி இவ்வளவு நேரம் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப மட்டும் நான் சக்தின்னு தெரியுதா? என்ன இவ்வளவு நேரம் கோவமா கத்திட்டு இருந்த, இப்ப சத்தத்தையே காணோம். இப்போ நான் கோவமா தான் இருக்கேன், விடுங்க. விட மாட்டேன். உன் கோவத்தை சமாதானப்படுத்துறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். சமாதானப்படுத்தாம விட மாட்டேன். கோவமா இருக்க என்ன சமாதானப்படுத்தணும்னு இந்த 3 நாள் உங்களுக்கு தோணல, இப்ப மட்டும் எப்படி தோணுச்சு? கையல், இந்த 3 நாள் என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? கட்டின பொண்டாட்டிய சமாதானப்படுத்த வர முடியாத அளவுக்கு அப்படி என்ன ஆச்சு? சொல்றேன் கேளு. ஐயோ, என்ன சொல்றீங்க? இவ்வளவு நடந்துருச்சா?
ஆமா கையல், இவ்வளோலாம் நடந்தனாலதான் என்னால உன்னை பார்க்க வர முடியல. ஆனா எது எப்படியோ ஐஷு திரும்பவும் ஷமீரோட வந்து சேர்ந்துட்டா, அதுவே போதும். ஐயோ ஆமா சக்தி, அவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்களே, அதுவே போதும். ஆனா அவங்க இதுக்கப்புறம் சிலுக்குவார்பட்டியில தான் இருக்க போறாங்களா? ஆடா ஆமண்டி, அவன் வேற அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கான். இனி என்ன பண்ண போறானோ ஒன்னும் தெரியல. சரி பரவாயில்ல சக்தி, இருக்கட்டும் விடுங்க. அவரே பாவம் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் நாங்க இருக்கணும்னு சொல்றாரு. அப்புறம் கதிரா நல்லா இருக்காரு, அப்படியெல்லாம் உங்களை கஷ்டப்பட விட்டுற மாட்டாரு. சரி என்னமோ, அவன் நல்லா இருந்தா சரி. சரி, என் பூனைக்குட்டிக்கு இப்ப என் மேல கோவம் போயிடுச்சுல? யார் சொன்னா? கோவம்லாம் இருக்கு. இருக்கா? சரி, உன் கோவம் போறதுக்கு நான் என்ன பண்ணணும்? சாரி கையல், சாரி கையல்னு 10 தடவை சொல்லுங்க. ஐயோ இவ்வளவுதானா? சொல்லிட்டா போச்சு. சாரி கையல், சாரி கையல், சாரி கையல், சாரி கையல், சாரி கையல், சாரி கையல், சாரி கையல். ஏ போதுண்டி, வாய் வலிக்குதுடி. வலிச்சாலும் பரவாயில்ல சொல்லுங்க. என்னது வலிச்சாலும் பரவாயில்லையா? அது எப்படி எனக்கு மட்டும் வாய் வலிச்சா பரவாயில்லையா? இரு, உனக்கும். மாப்ள என்னத்த? மாப்ள காப்பி. நான் இப்ப உங்ககிட்ட காப்பி கேட்டேனாத்த? ஐயோ நீங்க கேட்கலனாலும் வீட்டுக்கு வந்த மாப்பிளைக்கு காபி போட்டு கொடுக்க வேண்டியது என் கடமை இல்லையா மாப்ள? ஐயோ, உங்க கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவே இல்லையாத்த? ஐயோ என்ன மாப்ள சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் விளங்கல. உங்களுக்கு எப்பவும் தமாசு தான். இந்த புடிங்க காப்பியை குடிங்க. குடுங்க. குடிங்க மாப்ள. அத்த நான் குடிச்சுக்கிறத்த, நீங்க கொஞ்சம் போங்க. சரி மாப்ள, சரி குடிங்க. நம்ம முன்னாடி காப்பி குடிக்கிறதுக்கு கூட வெக்கப்படுறாரு. என் கையல், உங்க அம்மா நிஜமாவே லூசா இல்ல லூஸ் மாதிரி நடிக்குதா? ஏங்க அப்படி சொல்றீங்க? பின்ன என்னடி, நமக்கெல்லாம் ரொமான்ஸின் வைக்கிறதே அதிசயம், அதையும் வந்து கெடுத்து விட்டு போகுது. ஐயோ சரி விடுங்க சக்தி, அதான் போயிட்டாங்கல்ல. ஆமல்ல, போயிட்டாங்கல்ல. சக்தி ஏ அதான் போயிட்டாங்கல்ல. அதுக்கு அதுக்கு மாயோனே செல்ல மாயோனே மாயோ செஞ்சு அழ தூக்கும் மாய மச்சானே என்ன சாய வச்சானே மாய மச்சானே என்ன சாய வச்சானே வரானே கிட்ட வரானே புத காத்த மோதி பார்க்க மீச வச்சானே கொஞ்சம் வாசம் வச்சானே. அரவிந்தப்பாவும் அம்மாவும் ஏன் இன்னும் வரல? அரவிந்தப்பாக்கு வேலை முடிஞ்சதும் சீக்கிரமா வந்துடுறேன்னு தானே சொன்னாங்க. ஆனா இவ்ளோ நேரமாகியும் இன்னும் காணோம். தீரா, பாட்டி என்னடா நம்ம இங்க வந்து எவ்வளவு நேரம் ஆகுது? வந்து துணியை மாத்தி வச்சுட்டு ஆதிநிலாவோட போய் விளையாடாம இங்க என்னடா கணத்துல கை வச்சு உட்கார்ந்துருக்க? பாட்டி அம்மாவும் அரவிந்தப்பாவும் ஏன் இன்னும் வரல? டேய், அதான் உன் அப்பா காலையிலேயே சொன்னானே என்னமோ வேலை இருக்கு, வேலையெல்லாம் முடிச்சிட்டு தான் வருவேன்னு. இவ்ளோ நேரமாகியும் அரவிந்தப்பாக்கு வேலை முடிஞ்சிருக்காதா? யாருக்குடா தெரியும்? உன் அப்பனோட வேலை தானே, இந்த டைமுக்கு முடியும்னா சொல்ல முடியும். எப்ப என்ன வேலை வரும்னே சொல்ல முடியாது. அது அப்படி இப்படி கொஞ்சம் நேரம் ஆயிருக்கும், வருவாங்க, இரு. இல்ல பாட்டி, எனக்கு இப்பவே அரவிந்தப்பாவையும் அம்மாவையும் பார்க்கணும். ஐயோ என்னப்பா இது, இப்பவே பார்க்கணும்னா அவங்க இந்நேரத்துக்கு வந்துகிட்டு இருப்பாங்க போல. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. எப்ப வருவாங்க? எனக்கு இப்பவே அரவிந்தப்பாவை பார்க்கணும். ஐயோ, இதுக்குதான் இந்த அரவிந்த் கிட்ட நான் அப்பவே சொன்னேன், இந்த பையனை என் கூட கூட்டிட்டு வந்தா அதுக்கப்புறம் அப்பாவை பார்க்கணும் அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு இருப்பான், என்னால சமாளிக்க முடியாதுன்னு. அவன் தான் இல்ல ஆதிநிலாவோட இருந்தா அவன் பாட்டுக்கு விளையாடிக்கிட்டு இருப்பான், கூட்டிட்டு போங்கன்னு சொன்னான். இப்ப பாரு, அப்பா வேணும் அம்மா வேணுங்கிறான். பாட்டி அரவிந்தப்பாவை பார்க்கணும். ஐயோ, அவங்க வந்துகிட்டு இருப்பாங்கப்பா. பாட்டி நீங்க அரவிந்தப்பாக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களான்னு கேளுங்க. ஐயோ, வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது எப்படிப்பா ஃபோன் பண்றது? அவன் ஃபோனை எடுக்க மாட்டானே. இல்ல அரவிந்தப்பா ஃபோன் எடுப்பாரு, நீங்க ஃபோன் பண்ணுங்க பாட்டி. ஐயோ சரி, இரு கூப்பிடுறேன். ஐயோ அரவிந்த் ஃபோன் அடிக்குது. அடிக்கட்டும் விடு. அடிக்கட்டும் விடா. எங்க ஏதாவது முக்கியமான கால் இருக்க போது எடுத்து பேசுங்க. என்ன பெரிய முக்கியமான கால்? ஸ்டேஷன்ல இருந்து தான் யாராவது கூப்பிட்டு சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், சும்மா இரு. இப்ப நான் யார்கிட்டயும் பேசுற மூட்லயே இல்ல. ஐயோ அரவிந்த் எடுத்து யாருனாவது பாருங்க. ஐயோ என்ன சீதா, சரி இரு. ஹலோ அரவிந்த். ஆமா சொல்லுங்கம்மா.
ஐயோ அத்தையா, அப்ப கண்டிப்பா தீரன் தான் கூப்பிட சொல்லியிருப்பான். அம்மான்னு நினைக்கிறேன். இரு. அம்மா சொல்லுங்க. எங்கப்பா இருக்கீங்க? வேலை முடிஞ்சதா? கிளம்பிட்டீங்களா? இல்லம்மா, வேலை இன்னும் முடியலம்மா. ஐயோ அரவிந்த், சும்மா இரு. என்னது, இன்னும் வேலை முடியலையா? அப்ப நீங்க இன்னும் கிளம்பவே இல்லையா? இந்த பையன் இங்க வந்ததுல இருந்து அம்மாவை பார்க்கணும் அப்பாவை பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அம்மா, அவனை கொஞ்சம் ஏதாவது சொல்லி சமாளிங்கம்மா. நாங்க இதப்ப வேலை முடிஞ்சதும் கிளம்பி வந்துருவோம். ஐயோ, என்னப்பா நீ இன்னும் கிளம்பவே இல்லைன்னு சொல்ற? இனி கிளம்பி வந்து சேர்றதுக்குள்ள ராத்திரி ஆயிரும் போலயே. பாட்டி, அரவிந்த் அப்பா இப்ப வர மாட்டாரா? ஐயோ இருப்பா. டேய், நீ அவன்கிட்டயே பேசுறா. அவனை எப்ப வருவேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். சரிம்மா, அவன்கிட்ட போனை கொடுங்க. இரு கொடுக்குறேன். இந்தா, உன் அப்பா லைன்ல இருக்காரு, சத்தம் வச்சிருக்க, அப்படியே பேசு. அரவிந்த் அப்பா, சொல்லுடா தீரா. அரவிந்த் அப்பா, நீங்க எப்ப வருவீங்க? என்ன பாட்டியோட அனுப்பிட்டு நீங்க பின்னாலேயே வந்துருவேன்னு தான் சொன்னீங்க. ஆனா இவ்வளவு நேரம் ஆகி நீங்க வரல. எப்ப வருவீங்க அரவிந்த் அப்பா? டே தீரா, அதுக்குள்ள அப்பாவுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுடா. அதனாலதான் அப்பா அதை இப்ப கிளம்பிடுவேன்டா. கிளம்பி அம்மாவும் அப்பாவும் இப்ப வந்துருவோம். சரியா? ஐயோ அரவிந்த், அவன் பாவம் அரவிந்த். சும்மா இரு. இந்த வேலையே அவனுக்காக தான். என்னது? நீ சும்மா இரு, நான் அப்புறம் சொல்றேன். டி தீரா. என்ன அரவிந்த் அப்பா, அப்ப நீங்க எப்பதான் வருவீங்க? டி தீரா, இப்போ மணி என்னாச்சு? மணி 10 மணி. 10 மணியா? டேய், இப்பதான்டா மணி 6 அச்சோ அரவிந்த் அப்பா, மணி 6 மணி அரவிந்த் அப்பா. 6 மணி தானே ஆகுது. அப்பாவும் அம்மாவும் கரெக்டா 9 மணிக்குள்ள அங்க இருப்போம். சரியா? 9 மணினா எவ்வளவு நேரம்? டேய், 9 மணினா இன்னும் 3 மணி நேரம் இருக்கு. 3 மணியா? அப்போ 1 2 3 3 வந்துருவீங்களா அரவிந்த் அப்பா? ஆமாண்டா, இன்னும் 3 மணிக்குள்ள அப்பா வந்துருவேன். சரியா? சரி அரவிந்த் அப்பா, 3 மணினா ஓகே. ஆனா ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அப்புறம் தீரன் அரவிந்த் அப்பா கூட பேசவே மாட்டேன். இல்லடா தீரா, அப்பா சொன்ன டைம்க்கு வருவேன்ல. யாரு நீங்க? சும்மா ரெடி. ஆமா, அரவிந்த் அப்பா சொன்ன டைம்க்கு வந்துருவீங்க. அப்ப தீரன் பாட்டியை தொல்லை பண்ணாம ஆதியோடையும் நிலாவோடையும் விளையாடிக்கிட்டு இருக்கணும். அதுக்குள்ள அப்பாவும் அம்மாவும் வந்துருவோம். சரியா? சரி அரவிந்த் அப்பா. சரி சரி. அவன் திரும்ப அழுக ஆரம்பிக்கிறதுக்குள்ள 2 பேரும் சீக்கிரமா வேலையை முடிச்சிட்டு பார்த்து பத்திரமா வந்து சேருங்க. சரிம்மா, வேலை முடிஞ்சதும் வந்துருவோமா? சரி பாப்பா, நான் வச்சிடுறேன். அப்பா கிட்ட பேசியாச்சுல்ல, அப்பாவும் அம்மாவும் வரேன்னு சொல்லிட்டாங்கல்ல. இனி என்னத்துக்கு இங்க கண்ணத்துல கையை வச்சு உட்கார்ந்துருக்க? உள்ள வா. சரி பாட்டி. அப்புறம் பாட்டி, அரவிந்த் அப்பாவுடைய பழைய ரிமோட் காரு இங்க உள்ள இருக்குன்னு சொன்னாரு. அது எனக்கு எடுத்து கொடுப்பீங்களா? என்னது, அவனோட பழைய ரிமோட்டு காரா? ஐயோ, அதெல்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னால உள்ளது. அது எங்க கிடக்குதோ? இல்ல, அரவிந்த் அப்பா இங்க தான் பத்திரமா இருக்குன்னு சொன்னாரு. ஐயோ, அத நான் எங்கிட்டு போய் தேட? எனக்கு வேணும் பாட்டி. ஐயோ சரி சரி, திரும்ப அழுக ஆரம்பிச்சிடாத. அது உள்ள எங்கேயாவது அந்த ஸ்டோர் ரூம்ல தான் கிடக்கும். அவனோட விளையாட்டு ஜாமான்லாம் அதுக்குள்ள தான் இருந்துச்சு. சரி வா, நம்ம போய் தேடி பார்ப்போம். இனி அவங்க வர வரைக்கும் உன்னை சமாளிக்கணுமே. ஹை ஜாலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நாங்க உங்களை நாளைக்கு பார்க்க வரோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.